நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும். இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ
தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளெஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்திற்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும்
நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்திருக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் ரம் ரம்
அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம் அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம் இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம், அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும்.
ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்தான சத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமான ஒரு ஒரு சத்தை பற்றி தான் பேச வர போகிறாங்க. ஸோ ஓவர் டு விஜயலட்சுமி மேடம், ப்ளீஸ் வெல்கம் மேடம். அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து முதன்மையான சத்து சார் சொன்ன மாதிரி முதன்மையான சத்தை பத்தி தான் பேச போறோம். புரோட்டீன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோங்கிற வேர்டு ஒரு நிமிஷம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன்ல இருக்கிற அந்த ப்ரோ அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கிரீக் வேர்டு அப்படிங்கிறாங்க. அது வந்து புரோட்டோஸ் அப்படின்னா முதன்மை. Recording in progress. ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நம்ம உணவு பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுவோம். அந்த உணவு பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுட் பிரமிட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட் பிரமிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா முதல் படியில அந்த ஃபுட் பிரமிட்ல 5 படி இருக்கும். அது முதல் படியில இருக்கிறது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், தென் வந்து ஃபேட்டு, தென் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், அகைன் வாட்டர். நடுவில் 4வது ஸ்டெப்ல வாட்டர் வரும். தென் வந்து லாஸ்ட்ல வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும். ஸோ இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் நம்மளுடைய புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். நமக்கு புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் வந்து 25% வந்து இருக்குது. அதாவது நம்ம மசில்ஸா அந்த புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த அது வந்து நம்மளோட வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா 25% இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு புரோட்டீனை பத்தி தான் நம்ம வந்து இதை பார்க்க போறோம். புரோட்டீனை வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அதை புரோட்டீனை வந்து சின்ன மூலக்கூறா நம்ம உடைச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது. புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸ்னால ஆனது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். அமினோ ஆசிட்ஸே வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து எசென்சியல் அமினோ ஆசிட், இன்னும் வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எசென்சியல் வந்து நான் எசென்சியல் 13 நான் எசென்சியல் அண்ட் 9 எசென்சியல். அது ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதுல வந்து அது இந்த 2 சேர்ந்து 22 எசென்சியல் அமினோ ஆசிடை சேர்த்துட்டு அதுதான் ஃபர்தரா வந்து இந்த புரோட்டீன் அப்படிங்கிறத நமக்கு வந்து உருவாக்கி இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் எசென்சியல் வந்து நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். அந்த 9 தான் வந்து நம்ம வந்து ஃபுட்டுல வந்து எடுத்துக்கிறோம். ஃபுட்டு மூலமா நம்ம அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து எடுக்கும்போது எந்த மாதிரி ஃபுட்டு நமக்கு வந்து முழுமையான புரோட்டீனை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். புரோட்டீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வேலைங்க இருக்கு. புரோட்டீன் தான் வந்து என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், தென் வந்து அதுல இருந்து வந்து ஆர்கன்ஸ், மசில்ஸ் இது எல்லாமாகவும் அதான் உருவாகும். நம்ம அதுல புரோட்டீன்னால ஆகாத ஒரே பொருள் வந்து நம்ம பிரெயின் மட்டும்தான். அதுல நம்மளோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஃபேட்டுனால மட்டும்தான் ஆனது. ஸோ அது உன்ன தவிர மிச்சம் எல்லாமே வந்து புரோட்டீனால ஆனது தான். நம்ம ஹேர் கூட புரோட்டீனால தான் ஆனது.
ஸோ வந்து நல்ல ஆரோக்கியம் வரும்போது நம்ம நிறைய புரோட்டீன் நிறைய நல்லா எடுத்துக்க நல்ல குவாலிட்டியான புரோட்டீன் எடுக்கும்போது நமக்கு ஹெல்த்தும் நல்லதா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீனோ வந்து என்னென்னவெல்லாம் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்சைம்ஸ் ஆகும், தென் வந்து ஹார்மோனல் அதுதான் வந்து பண்ணுது, தென் வந்து நமக்கு டெஃபென்சிவ் சிஸ்டத்துக்கு அதான் உதவுது, தென் வந்து ஒரு இடத்துல இந்த கம்யூனிகேஷன் இல்லையா அது வந்து நமக்கு வந்து இந்த புரோட்டீன் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. தென் வந்து ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம போன்ஸ் ஆகும் மசில்ஸ் ஆகும் இந்த கொலாஜின் சொல்ற அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ரெண்டு ரெண்டு மசில்ஸ்க்கு இடையில ஒரு இணைப்பு திசுவாகவும் இதுதான் வந்து வேலை செய்யுது. ஸோ இத்தனை ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலைங்க வந்து இந்த புரோட்டீனுக்கு வந்து உண்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க ஒன்னொன்றுக்குமே இப்போ புரோட்டீன் பத்தி பார்த்தோம், அது வந்து 20 to 25% நம்ம உடம்புல இருக்கணும். போன் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 to 15% இருக்குது. வந்து வாட்டர் வந்து 50 to 65% வரைக்கும் இருக்குது. ஃபேட் வந்து மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 to 20% ஃபேட் இருக்குது. உமன் வந்து 18 to 28% வரைக்கும் ஃபேட் வந்து நம்ம உடம்புல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தகவல். இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல இவ்வளவு இருந்தா அது வந்து கரெக்டா எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்சைம்ஸ் அப்படிங்கறது பத்தி சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கிறோம். என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எச்சில் இருக்கு இல்லையா, நாக்கில் எச்சில் ஊறுன்னு சொல்றோம், அது ஒண்ணுதான் நமக்கு வெளியே நம்மளால பார்க்க முடியிற ஒரு என்சைம். அந்த இது கூட ஒரு என்சைம் தான். ஸோ நம்ம இன்சுலின் அந்த அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன இப்பெல்லாம் வந்து என்சைம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் புரோட்டீன் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாலிகுலா இன்னொரு மாலிகுலா அது கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்ப அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இருக்குன்னு வைங்களேன், இது வந்து என்ன பண்ணுது ஸ்டார்ச் அதாவது நம்ம உணவை வந்து மால்டோஸா மாத்துது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுலா மாத்துறதுக்கு இது வந்து என்சைம் வந்து ரொம்ப உதவுது அப்படிங்கிறாங்க. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எச்சில்ல நடக்குது, தென் வந்து நம்மளுடைய பேன்கிரியாஸ் அந்த ரெண்டு இடத்துலயும் அது இந்த மாதிரி ஒர்க்கு தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. இதுல வந்து இதோட பிரைமரி ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், சப்போர்ட்டும் சேஃப் என்ன இது வந்து மூணுமே கொடுக்கும். எதுல எல்லாம் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா செல்லுல, டிஷ்யூல, ஆர்கன்ஸ். ஸோ செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து டிஷ்யூவா மாறும், டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்கன்ஸ் ஆகுது. இந்த இதுல பூரா வந்து இந்த இவ்வளவு விஷயங்களையும் வந்து நமக்கு செய்து கொடுக்குறது ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுக்கும் வந்து நமக்கு வந்து வந்து ரொம்ப உதவுது. அதையும் நம்ம அடுத்தது வந்து பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சரல் அது மாதிரி ஹார்மோனல் புரோட்டீன்ஸ்னா பாத்தீங்கன்னா நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு ஹார்மோன், தென் வந்து நம்மளோட பேன்கிரியாஸ், இது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். பேன்கிரியாஸ் வந்து உற்பத்தி ஆகிற அந்த இன்சுலின். இன்சுலின் பாத்தீங்கன்னா அதோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எத்தனை அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 53 அமினோ ஆசிட்ஸோட ஒரு கூட்டு பொருள் தான் வந்து அந்த இன்சுலின். ஸோ அது இன்னைக்கு எல்லாருக்குமே இன்சுலின்னா என்னன்னு தெரியும், கண்டிப்பா தெரியும். அந்த இது வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல அந்த சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மெயினா வந்து நம்ம காமனா நம்ம புரோட்டீன்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வியூ மட்டும்தான். அது வந்து நிறைய இருக்கு. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஓவரால் வியூ தான் இது. தென் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கிறாங்க. எத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கம்மில் இருக்க வேண்டியதான், அது பாட்டுக்கு இவ்வளோ ஒர்க்கா பண்ணுது. தென் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆக்சஸ் மெசஞ்சர், ஒரு செய்தியை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மெசஞ்சரா இருக்குது. தென் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர், நம்ம வந்து இப்போ ஒரு உருவமா ஒரு ஸ்ட்ரக்சரா அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் புரோட்டீன் தான் காரணம். தென் வந்து மெயின்டைன், என்னுடைய ஸ்கிரீன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. தென் வந்து பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. தென் பேலன்ஸ் ஃப்ளூயிட்ஸ், உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுது. தென் வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் நியூட்ரியன்ஸை உடம்புல சேவ் பண்ணிக்க உதவுது. தென் வந்து எனர்ஜி கொடுக்குது. ஸோ இதுவும் கார்போஹைட்ரேட் அளவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் தான். ஆனா ஒண்ணு கார்போஹைட்ரேட் வந்து எக்ஸஸா நம்ம எடுக்கும்போது உடம்புல சேவ் ஆயிரும், புரோட்டீனை சேவ் பண்ண முடியாது. தென் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் பில்ட் அண்ட் ரிப்பேர் டிஷ்யூஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம டிஷ்யூஸை வந்து உருவாக்குறது, அதுல ஏதாவது ரிப்பேர் வந்து அதையும் சரி பண்றது, இது எல்லாமே வந்து இதோட வேலைதான்.
தென் நம்மளுடைய மெட்டபாலிக் ப்ராசஸ் வளர்சிதை மாற்றம், உடம்புல அந்த வளர்சிதை மாற்றம், செல்கள் அழிஞ்சு திரும்பவும் உருவாக்குற ஒரு வேலையை வந்து முக்கியமான வேலை இது அதி முக்கியமான இந்த வேலையையும் புரோட்டீன் தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீடு தான், இந்த செல்கள் அழிச்சு உருவாக்குற ஸ்பீடு தான் நமக்கு இளமையா இருக்கிறதும் வயசா இருக்கிறதும் இதுதான் முடிவு பண்ணுது. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அப்பதான் குளிப்பாட்டி அழகா நல்லா சிங்கரிச்சு எல்லாம் குழந்தைய வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அது அழுக்காயிடும். ஸோ அவ்வளவு ஸ்பீடா அதோட அந்த டெட் செல்ஸ் உடம்ப விட்டு வெளியேறுது, புது செல்கள் உருவாகும். அது நமக்கு 20-30 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல கண்டிஷன் இருக்கும். 30க்கு அப்புறம் 30 to 40 வரைக்கும் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோவா, ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி இந்த புரோட்டீன் அந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ், அந்த நாலேஜ் எப்படி மெயின்டைன் பண்றது, ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கிறது, ஸோ அதுதானே நம்ம இப்ப இந்த செஷன்ல கூட பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு புரோட்டீன் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இதுல இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா, நம்மள அந்த ஜூஸ் இந்த வயிற்றுல போய் சாப்பிடுற உணவு நமக்கு டைஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட்டை உடைச்சி அதுல இருந்து சுகர் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுது. சுகரை ரிலீஸ் பண்ணுது, தென் கார்போஹைட்ரேட்டா, வாட்டரை, விட்டமின்ஸ், மினரல்ஸா, இது மாதிரி எல்லாம் பிரிச்சு அந்த பிளட் ஸ்ட்ரீமுக்கு திருப்பி அனுப்புற அந்த வேலையை அந்த அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த புரோட்டீனோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இந்த என்சைம்ஸ் ரொம்ப இதுவா இருக்கு. ஒரு இது ஹார்மோன்ஸ் மெசஞ்சரா எது வேலை செய்யுது பாத்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த எண்டோக்ரைன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகள், கிளான்ஸ், நம்மளுடைய லிவரு, நம்மளுடைய மண்ணீரல், தென் பேன்கிரியாஸ், அப்புறம் கல்லீரல், இது எல்லாமே நம்முடைய எண்டோக்ரைன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா சிக்னலிங் மாலிகூல்ஸ், இது ஒரு ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு அந்த கம்யூனிகேஷன் போய் சேர்றதுக்கு, செல்லுல இருந்து செல்லுக்கு, டிஷ்யூஸ்க்கு, ஆர்கன்ஸ், இதுக்கெல்லாம் ப்ராப்பரா அந்த கம்யூனிகேஷன் போய் சேர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்சுலின் அப்படிங்கிறாங்க. இன்சுலின் அந்த மெசேஜ் செய்தி அந்த ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செல் அந்த சுகர் போய் சேர்றதுனாலும் அந்த இன்சுலினும் சேர்ந்தே தான் போகும். அந்த இன்சுலினை அக்செப்ட் பண்ற வேலையை செல்கள்ல உள்ள அந்த என்சைம்ஸ், இது ஹார்மோன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது சொல்றாங்க. தென் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பிஹெச் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்மளுடைய வாட்டர் தான் இந்த பிஹெச் லெவலோட அந்த மேக்சிமம் அந்த 7 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது மீடியமா இருக்கும். அந்த லெவல் நம்ம உடம்புல அதனாலதான் இந்த அசிட்டிக்காவோ பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, காரத்தன்மை, அமிலத்தன்மை, இந்த ரெண்டும் எதுல ஒண்ணு அதிகமா ஆனாலும் நமக்கு அதனால ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த வாட்டர்ல மெயின்டைன் ஆகும், அந்த பிஹெச் லெவல் 7 அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஸோ அது இந்த இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ், என்சைம் எல்லாம் சேர்த்து அது தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுது. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் நம்மளுடைய அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் அசிட்டிக்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா 7.35 to 7.45 வரைக்கும் போயிருமா பிஹெச் லெவல். அப்ப கூட அதை ரெகுலேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இது உதவுது. ஏன்னா வாட்டர்ல எதுவுமே கலக்கிறது இல்லை. ஆனா பிளட்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம விட்டமின்ஸ், மினரல்ஸ், நம்ம சாப்பிட்றதுல உள்ளது, நம்ம மெடிசின்ல இருக்கிறது, ஸோ இது எல்லாமே சேரும்போது கொஞ்சம் அது லிட்டில் பிட் அசிட்டிக்கா மாறும். ஆனாலும் அதையும் இது மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். அது மாதிரி நம்மளுடைய பேலன்ஸ் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல அந்த ஃப்ளூயிட்ஸ் தங்க விடாம பார்த்துக்கணும். அதர்வைஸ் அப்படி தங்கிச்சுன்னா அதுதான் முகத்திலையும் கால்கள்லயும் நமக்கு வீக்கமா மாறும். ஸோ இந்த பேலன்ஸ் பண்றதோட இது என்ன பண்ணுதுன்னா, ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு ஒரு அமினோ ஆசிட் தண்ணியை ஈர்த்துட்டு அதை அட்ராக்ட் அண்ட் ரிட்டைன் வாட்டர், தண்ணியை ஈர்க்குது, அப்படியே மெயின்டைனும் பண்ணுது. எங்கன்னா அந்த எக்ஸசிவான அந்த ஃப்ளூயிட்
நம்ம பிளட் வெசல் போக விடாம பாத்துக்குது. ஸோ கொஞ்சம் அதோட ஃபங்க்ஷன் சொல்லும்போது கொஞ்சம் வந்து இதுவா இருக்கும். பட் இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? ஸோ கால் வீக்கம் வந்துடும். ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து வராம தடுக்க நம்ம உடம்புல இயற்கையா வேலை நடக்குது. ஸோ நம்ம புரோட்டீன் எடுத்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்புறம் வந்து புரோட்டீன் இல்லைன்னா என்ன விதமான இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கால்ல வீக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி முகமும் வீங்கிக்கும். அந்த எடிமான்னு சொல்லுவாங்க. அந்த எடிமா தென் வந்து லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆகும். லிவர் தான் வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள அந்த ஃபேட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையை பண்ணுது. ஸோ அதுல நம்ம சரியான அளவுல புரோட்டீன் எடுக்காத போது அந்த இடத்துல போய் ஃபேட் தங்குறதுனால ஃபேட்டி லிவரா அது மாறுது. தென் வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் வந்துடும். வீக்னஸ் வந்து டயர்ட்னஸ் எல்லாமே மெயின் இன்கிரீடியன்ட்டே நமக்கு புரோட்டீன் தான். அதை எடுக்காம நம்ம மற்றதெல்லாம் எடுக்கும்போது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வீக்னஸ் மாதிரியான விஷயங்கள் வருது அப்படிங்கிறாங்க. தென் வந்து எதையோ சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த சுகர் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறாங்க. தென் வந்து நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, நல்லா நமக்கு பாதுகாப்புன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம சரியா புரோட்டீன் எடுக்காம இருக்கும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகுறதுனால அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகுறது. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி வர காரணம் புரோட்டீன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம புரோட்டீன் இல்லை, மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் மேலேயும் நம்ம கவனம் வைக்கணும். தென் வந்து ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில் ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி வரும். தென் வந்து ஸ்லோ மெட்டபாலிசம், அதாவது அப்படின்னா என்ன ஆகுறது, சீக்கிரமே வயதான ஒரு நிலையை வந்து அடைகிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சினால நமக்கு வந்து ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் எந்தெந்த உணவுல எல்லாம் இருக்கு மெயினா நமக்கு நல்லாவே தெரியும். பருப்பு, நம்ம வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே வந்து பருப்பு தான் நிறைய வந்து எடுக்கிறோம். அரிசியிலையும் புரோட்டீன் இருக்கு. தென் காய்கறிகள், கீரைகள் எல்லாத்துலயுமே இருக்கு. லெஜியூம்ஸ், பீன்ஸ், கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து சியா சீட்ஸ், தென் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ நாட் ஒன்லி புரோட்டீன், அதுல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குட் கொலஸ்ட்ராலும் இருக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல. ரைஸ் அண்ட் அதர் கிரெயின்ஸ் அதுலயும் இருக்குது. ப்ரொக்கோலி அந்த காய் இருக்கு இல்லையா, அதுல ஸ்பினாச்ல இதுலயும் வந்து நமக்கு வந்து புரோட்டீன் வந்து இருக்குது அப்படிங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுல அதிகபட்சமா எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஜியூம்ஸ்ல இருக்கு. தென் வந்து லெஜியூம்ஸ்னா பருப்பு வகைகள்ல அதிகமான, இது எல்லாமே வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. தென் வந்து நான் வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா எக்ல இருக்கு, மட்டன், சிக்கன், ஃபிஷ், இதுல எல்லாத்துலயுமே வந்து நமக்கு புரோட்டீன் நிறையவே கிடைக்குது. அடிஷ்னலா என்ன ஆகுதுன்னா அதுல கொஞ்சம் ஃபேட்டும் சேர்ந்தேதான் இருக்கு. அது ஒண்ணுதான் அதுல வந்து அந்த பிரச்சனை. ஆனா நமக்கு நிறைய பிளென்டி ஆஃப் புரோட்டீன் வந்து நமக்கு வந்து நான்வெஜ் ஐட்டத்துலயும் நமக்கு நிறைய கிடைக்குது. அப்படி இருக்கும்போது வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க இல்லையா? வெஜிடேரியன்ஸ்னா வெஜ்ல வந்து கிடைக்குது, பட் கம்மியா கிடைக்குது. அந்த ப்ராப்ளம் தான் பின்னாடி நமக்கு வந்து சால்வ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் இதான் நான் சொன்னேன் இல்லையா? வெஜ்லயும் கிடைக்குது, நான் வெஜிடேரியன்லயும் அந்த சோர்சஸ் வந்து கிடைக்குது. ஆனா வந்து நான்வெஜ்ல எடுக்கும்போது நமக்கு ஃபேட்டுங்கிறது வந்து நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வெஜிடேரியன்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா சீசன்லயும் நம்ம எடுத்துக்கணும், எல்லா ஏஜ்காரங்களும் எடுத்துக்கணும். சின்ன குழந்தை எப்படி நான்வெஜ் சாப்பிடும், ஸோ அது மாதிரி வயசானவங்க அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இது மாதிரி விஷயங்கள். தென் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உணவுல வந்து 20% தான் நமக்கு வந்து புரோட்டீன் வந்து கிடைக்கும். புரோட்டீன் அவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அளவுக்கு புரோட்டீன் வந்து வெஜ் சோர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வேணும். பருப்பு வகைகள் வேணும், தென் வந்து ரைஸ் வேணும், தானிய வகைகள் வேணும், காய்கறிகள் வேணும். ஸோ இது வந்து அவசர லைஃப் ஸ்டைல பொறுத்து நம்ம உணவு வந்து மாறுபடுது இல்லைங்களா? அவசர அவசரமா எதையோ சமைச்சு சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்ப இந்த அளவுக்கு எனக்கு புரோட்டீன் வந்து உடனடியா எனக்கு வேணும், இந்த அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் வேணும், இந்த அளவுக்கு வந்து எனக்கு குட் ஃபேட் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா மாறுது. ஸோ அந்த இடத்துலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கறது கொடுத்தாங்க. ஸோ இதுல வந்து சயின்ஸ் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த நேச்சர் சோர்ஸ்ல இருந்து நமக்கு இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் பிரிச்சு புரோட்டீன் எல்லாம் இது பண்றாங்க. நம்ம புரோட்டீனை பொறுத்தளவுல நமக்கு வந்து அந்த ஒருத்தர் வந்து 50 kg இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்க வெயிட்டுக்கு
1 கிலோவுக்கு 1 கிராம் கொடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் 50 கேஜி இருந்தாருன்னா உங்களுக்கு 50 கிராம்ஸ் புரோட்டீன் கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டோட மிக்ஸ் ஆகி தான் நேச்சுரலாக கிடைக்குது. ஸோ இதை வந்து சயின்ஸ் மூலமா நம்ம அதை பிரிக்கிறோம். பிரிச்சு அந்த கார்போஹைட்ரேட் இல்லாம ஐசோலேட்டடா கொடுக்குறாங்க. தென் வந்து கான்சென்ட்ரேட்டடாகவும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ப்ளஸ் வந்து இப்போ எக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. ஏன்னா அதில் அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்கு. ஸோ அந்த 9 எசென்சியலையும் பிரிச்சு இந்த 3 சேர்த்து ஒரே உணவுல கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் மூலமா நமக்கு உணவுல அந்த ஒரு கேப் விழுது இல்லைங்களா, இந்த நியூட்ரிஷனல் கேப்பை ஃபில் பண்றதுக்கு நமக்கு வந்து அதுக்கான ஒரு வழிதான் பாத்தீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல முழுசா எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து அந்த ரிசர்ச் பண்ணி ஒன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த புக்கு பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ், தி குட், தி பேட், தி டோட்டலி டெரிஃபிக் அப்படிங்கிற ஒரு புக்கு. உண்மையிலே வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அருமையான புக்கு இது வந்து. ஸோ இந்த வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி தான் அதில் ஃபுல்லாக படித்தேன். அவ்வளோ அருமையான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இந்த மாதிரி புரோட்டீன் வந்து எடுக்கும்போது உடம்புக்கு கெடுதலா? எது ஒண்ணு அதிகமா எடுத்தாலும் உடம்புக்கு கெடுதல் தான். காய்கறிகள் ரொம்ப நல்லது, அதுக்காக காய்கறிகள் மட்டுமே சாப்பிடுறது கெடுதல். பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பி விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். இப்போ வந்து பேலியோ டயட்னு எல்லாம் சொல்றாங்க, 9 முட்டை சாப்பிடுங்க, 10 முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்குல வந்து மஞ்சக்கரு இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபுல்லா ஃபேட் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு 9 எசென்சியலும் போகும், ஃபேட்டும் உள்ள போகும். ஸோ அவ்வளவையும் நீங்க செரிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து யாருக்குமே இது இருக்காது. ஸோ அதிகப்படியான அப்படிங்கிற விஷயம் வந்து எப்பயுமே வந்து கெடுதல் தான். ஸோ அமிர்தமே ஆனாலும் அளவா பார்த்து உண்ணுக்கணும். இதுல வந்து அந்த ரெக்கமெண்டட் லெவல் என்ன ஒண்ணு இருக்கு, ரெக்கமெண்டட் அளவு இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இந்த ரெக்கமெண்டட் லெவலுங்கிறது போட்டிருப்பாங்க. அது மெடிசனா இருந்தாலும் சரி, சப்ளிமெண்டா இருந்தாலும் சரி, அது என்ன ரெக்கமெண்டட் அளவோ அதை எடுத்துக்கிறது தான் எப்பயுமே சேஃப். ஓகேங்களா? தென் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இப்ப நம்ம கான்சென்ட்ரேட்டடு, ஐசோலேட்டடு இதெல்லாம் யாருங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நியூட்ரேட் மூலமா இது நமக்கு வந்து கிடைக்குது. இந்த புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு மூலமா வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஸோ 2 பேருமே இருக்கிறாங்க. அந்த வெஜிடேரியனுக்கு வந்து ஏற்ற மாதிரியும் நம்ம கொடுக்கணும். உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மொழி பேசுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டு வந்து விஷயம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் ஏத்துக்கிற மாதிரி ஒண்ணுன்னா அவங்க வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து தான் நமக்கு இதை வந்து கொடுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளான்ட் பேஸ்டு தான் கொடுக்குறாங்க. நம்மளுடைய நியூட்ரைட் அந்த இதுல இருந்து கொடுக்குறாங்க. நியூட்ரைட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல அந்த விளையிற அந்த தானியங்கள்ல இருந்து தான் பிரிச்சு எடுத்து நமக்கு வந்து புரோட்டீன் கொடுக்குறாங்க. புரோட்டீன் மேக்சிமம் வந்து எதுல இருந்தெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல வந்து சோயால வந்து பாத்தீங்கன்னா அந்த 40% வந்து பாத்தீங்கன்னா அதுல புரோட்டீன் இருக்கு. அது மாதிரி கோதுமை, தென் வந்து மஞ்சள் பட்டாணி, இந்த 3 காம்பினேஷன்ல இருந்தும் நமக்கு வந்து பெஸ்ட் புரோட்டீனை நமக்கு வந்து பிரிச்சு எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு வேகன்னு சொல்லுவாங்க, வெஜிடேரியன் புரோட்டீன் பவுடர். இது வந்து இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல அவங்க பயிரிடுற முறையே வந்து இதுவா இருக்கும். அங்க வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே அவங்க வந்து உபயோகப்படுத்துறதே இல்லை. நமக்குன்னு ஓன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வந்து கம்பெனிகிட்ட இருக்கு. தென் வந்து அதுல வந்து சயின்டிஸ்ட் தான் அதுல வந்து விவசாயிங்க பயிரிடுறது இல்லை, சயின்டிஸ்ட் தான் வந்து அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுல பயிரிடுற வேலையை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மண்புழு தெரியும், அது வந்து விவசாயிகளின் நண்பன் சொல்லுவாங்க. அந்த மண்புழு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த மண்புழு வந்து தன் உணவு வந்து 15 ஃபீட் வரைக்கும் தேடி உள்ள இறங்குது, திருப்பி அது மாதிரி மேல வரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஷ்ஷான மண் வந்து மேல வருது, பழைய மண் வந்து உள்ளுக்குள்ள போயிடும். ஸோ இது வந்து ரெகுலரா அந்த இது வந்து வேலை நடந்துட்டே இருக்கும். ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா
ஈஜிப்டியன் வார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது 40 அடிக்கு உள்ள போகுதுங்க. உள்ள போய் அந்த மண்ணை, ஃப்ரெஷ்ஷான மண்ணை இன்னமும் டெப்தா போய் இன்னமும் வளமான மண்ணை மேல கொண்டு வந்து சேர்க்குது. தென் வந்து அந்த மண் புழுக்களை எடுக்கிறதுக்கு ஒரு வித வண்டு இருக்குது. அந்த வண்டு எடுக்கிறதுக்கு ஒரு பறவையை இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இதுல எங்கேயுமே வந்து அந்த பூச்சிகளையும் பயன்படுத்திக்கணும், இயற்கையும் பயன்படுத்திக்கணும். அதுக்காக வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தையோ கெமிக்கலையோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து இது வந்து மாதிரி பண்றாங்க. ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் அப்படிங்கிறத நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. தென் வந்து ஃபேக்டரியில இன்னொன்று விதமான சில புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தானியங்களை வந்து ஒரு இடத்துல வந்து விளைவிச்சு இன்னொரு இடத்துல வந்து காய போடுறாங்க, ஃபுல்லா ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டு அதை வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த பயிர்கள்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி தென் வந்து ப்ராடக்டா வருது. ஸோ இங்கே அது மாதிரி கிடையாது. அதோட எங்கே பயிரிடுறாங்களோ அது பக்கத்துல அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயே வந்து இப்போ இந்த நம்ம இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காய்கறிகளை 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் பண்ணி அது அங்கேயே வந்து டேப்லெட் வடிவத்துல வந்துடும் நமக்கு வந்து. அதே மாதிரி புரோட்டீனையும் அதே இடத்துலயே வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அந்த வாட்டரை வந்து ட்ரை பண்ணி அந்த வாட்டரையும் வந்து இது பண்றதுல வேஸ்ட் பண்றதுல ஏதாவது ஒரு விதத்துல திருப்பி வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஐசோலேட்டடு தென் வந்து கான்சென்ட்ரேட்டடா பண்ணியிருக்காங்க. வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆல்சோ. இந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட் இருந்தாதான் அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன். அதர் ப்ரோட்டீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல 9 எசென்சியல் அமினோ ஆசிட் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர்ல புரோட்டீன் இந்த அளவுக்கு இருக்கு, இதுல கார்போஹைட்ரேட் இருக்கு, இதுல ஃபேட் இருக்கு, இதுல இத்தனை விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு, இப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய அந்த 9 எசென்சியல் இருக்குதான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நமக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே டவுட் தான். இதுல வந்து நமக்கு அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட் அந்த ரெகுலர் அளவுல வந்து நமக்கு கண்டிப்பா அதுல வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதுல வந்து ஹை புரோட்டீன். எப்போ வந்து ஏன் ஹை புரோட்டீன் அப்படிங்கிறாங்கன்னா அதுல இந்த ஃபேட்டோட அளவு ரொம்ப கம்மி. இதுல வந்து ஒன்லி வந்து 3% தான் வந்து 0.3% தான் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஈஸியா எல்லாருமே எடுத்துக்கலாம். ஃபேட் அலர்ஜின்னு சொல்றவங்க, ஃபேட் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே நிறைய வந்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு போயிட்டு நம்ம திருப்பி ஃபேட்டுங்கிறத நம்ம கொடுக்கறது இல்லை, ரொம்ப கம்மியான அளவுல தான் வந்து கொடுக்குறோம். ஸோ இதனால வந்து 9 எசென்சியல் அமினோ ஆசிட் இருக்கிறனாலையும் லோ ஃபேட் இருக்கிறனாலையும் இது வந்து இந்த ஹை புரோட்டீன் அப்படிங்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்கூப் எடுத்தீங்கன்னாலே அதுல வந்து 8 கிராம் புரோட்டீன் வந்து இருக்கு. ஒவ்வொரு 10 கிராம் அந்த ஸ்கூப்போட அது வந்து 10 கிராம் இருக்கும். அதுல 8 கிராம் வந்து புரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி வந்து உங்களுக்கு 1 to 3 1ல இருந்து 3 ஸ்கூப் வரைக்கும் நீங்க வந்து ஃபுட்டுல வந்து சேர்த்துக்கலாம். அகைன் வந்து சுகர் கிடையாது, சுகரை வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்மளுடைய எல்லா ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சமீப காலம் வரைக்கும் சுகரும் கொடுத்துட்டாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தனியா கொடுத்துட்றாங்க. இங்க அதுக்கு தேவையே இல்லை, அவங்க வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்றதில்ல. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா தான் இருக்கும். அது வந்து டேஸ்ட் லெஸ்ஸா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதுல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து இதை வந்து தோசை மாவோட கரைச்சிப்பாங்க. அப்ப வந்து இதுக்குன்னு ஒரு வாசனை இருந்துன்னு வைங்களேன், தோசை வந்து மல்லிகைப்பூ வாசனமோ இல்ல வந்து ஏதோ ஒரு வாசனையில வரும்போது சாப்பிட பிடிக்காம போயிடும். இதுல வந்து அப்படி கிடையாது. தோசையில ஆட் பண்ணும்போது அந்த தோசையோட டேஸ்ட் கெடாம அப்படியே தான் வருது. சப்பாத்தில ஆட் பண்ணிக்கலாம், ஜூஸ்ல சேர்த்துக்கலாம், சூப்ல சேர்த்துக்கலாம், தென் வந்து மோர்ல சேர்த்துக்கலாம், பால்ல சேர்த்துக்கலாம். வெயிட் போடணும்னா பால்ல சேர்த்துக்கலாம். வெயிட் தேவையில்லை நான் மெலியணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து சுடு தண்ணியிலயோ இல்ல வெறுமனே தண்ணீர்ல சேர்த்துக்கலாம், இல்ல மோர்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மோர்ல வந்து குடிக்கிறதா. நான் என் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியான வேலையும் கூட இல்லையா. ஒரு மிக்சியில போடுவோம், புரோட்டீன் 4 பேருக்கு 4 ஸ்கூப்பு, தயிர் ஒரு டம்ளர் போட்டுட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குடிச்சிட்டா அந்த ட்ரிங்க்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். காஃபி டீ ஏன்பா குடிக்கிறோம், நான் சின்ன வயசுல பழகி போச்சு, அதனால அதை விட முடியறது இல்லை, அதனாலதான் குடிச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து அவ்வளவு
இளநீர்ல குடிச்சுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ்ல நீங்க கலந்து குடிக்கலாம். அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் வேணாம்னு சொல்லாம அப்படி குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது. தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த புரோட்டீனுக்காக ஒரு இது கூட சேர்த்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு இந்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிடி காஸ் அப்படிங்கிறாங்க. பிடி காஸ் இஸ்குவல் டு 1 அப்படின்னா புரோட்டீன், டைஜஸ்டபிலிட்டி, கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் வந்து 1. இதெல்லாம் சொல்லணுமா? இது எதுக்காக அப்படின்னா அந்த டைஜஸ்டபிலிட்டிக்கு தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஈஸியா யாருக்குனாலும் செரிமானம் ஆயிடும். சொல்லுவாங்க, சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சிலே நிக்குது அப்படின்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு நெஞ்சிலே நிக்குமோ தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் மேபி. ஸோ வந்து சிலருக்கு வந்து நிஜமாவே வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஸ்ட், அதாவது 1 வயசுக்கு அப்புறம் கொடுக்கணும் இந்த ப்ராடக்டை வந்து. அந்த அந்த குழந்தை சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஜீரண கோளாறுகள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கூட இது வந்து இதனால செரிமான பிரச்சனைகள் கிடையாது. தென் வந்து வயசானவங்க பெட் ரிட்டனா கூட இருக்கலாம், கொடுக்கலாம். நீங்க தாராளமா இந்த புரோட்டீன் கொடுக்கலாம். இப்ப கூட ஒருத்தருக்கு வந்து நாங்க லாஸ்ட் மந்த் இங்க இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அனுப்பி வச்சோம். ஆல்மோஸ்ட் பெட் ரிட்டனாவே அவர் ஆயிட்டாராம். வேணும் எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், அவர் தனியா இருக்கிறாரு, தன்னை வந்து அவர் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஆனா இப்ப வந்து ஒண்ணுமே செய்துக்க முடியாம ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு டெய்லி ஒமேகா 3 அண்ட் புரோட்டீன் 3மே வாங்கி அனுப்பிச்சோம். 1 வாரத்திலே சொல்லிட்டாங்க. நாங்க கேட்டது 1 வாரத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நல்லா ஆயிட்டாரு, நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து 80 வயசுக்கு மேல இருக்கும், 80+ இருக்கும். அப்போ கூட அவங்களுக்கு வந்து உடனடியா அவங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஹெல்த்தை வந்து இது கொடுக்கும். என்ன ரீசன்னா நீங்க புரோட்டீன் சாப்பிடல, வீக் ஆயிட்டீங்க, புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டும் வந்து அவ்வளோ அற்புதமா அதுதான் இந்த பிடி காசுங்கிற விஷயத்துல எல்லாம் ஏன் மெனக்கட்டுறாங்கன்னா இதுதான். இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் ஈஸியா எல்லாருக்குமே அது இது டைஜஸ்ட் ஆகுது, நல்லாவும் ஆகிடுறாங்க டே. ஒரே ஒரு விஷயம். சாரி, புரோட்டீன் வந்து ரெடி பண்ண சொல்லி கேட்டிருந்தேன், மறந்துட்டாங்க. ஓகே. டைம் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைம் புரோட்டீன் பவுடர் போட டைம் இருக்கு, வேணா 5 நிமிஷம் இருக்கு, முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. ஓகே. வந்து இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவைட்ஸ் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு கொத்தமல்லி தான் சொல்லுவாங்க, மல்லிகைப்பூஸ் கூட சொல்லலாம். அந்த வாசனை எதுல இருந்து வருதுன்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதுல இருக்கு. அந்த நிறம் எங்க இருந்து வருது? அந்த கொத்தமல்லியோட கிரீன் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான, அப்படியே நம்ம கண்ணால பார்த்தாலே அதை வாங்கணும்னு தோணும். அந்த ரெஃப்ரெஷிங் ஒரு அந்த அந்த ஃபீல் கொடுக்கும் கொத்தமல்லி வந்து. அந்த அது போடாம ஒரு சாம்பார் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓசி வாங்கியாவது கொத்தமல்லி வாங்கி போட்டுருவோம், இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுல கதவை தட்டி கொத்தமல்லியை வாங்கி அந்த ஊசி போட்டா அதெல்லாம் அந்த வாசம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள்கிட்ட அந்த இயற்கையாவே அந்த மனமும் அந்த அந்த இந்த நிறமும் அந்த இது இருக்கு. ஆப்பிள், தக்காளி அதெல்லாம் ரெட்டு, அது மாதிரி பச்சை கலர் காய்கறிங்க, ஆரஞ்சு கலர் காய், அதெல்லாம் பார்க்கும்போதே எப்படி இருக்கு காய்கறி. அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாத்தையும் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். என்ன ரீசன்னா அதுக்குன்னு ஒரு நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 விதமான அந்த பட்டாணி அதுல எல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நிறத்துக்கும் இந்த மனத்துக்கும் காரணமான இன்னும் நிறைய விஷயங்கள். நாட் ஒன்லி இது, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதோட தனித்தன்மைகளுக்கு காரணமானது எல்லாமே இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான். அந்த இதெல்லாம் வந்து இதுல வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அடிஷ்னலா நமக்கு புரோட்டீன் மட்டும் இல்லாம அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் சேர்த்தே வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது எப்படின்னா ஒரு கேரட்டை சாப்பிடும்போது நம்ம பச்சையா சாப்பிடுவோம் இல்லையா, இப்போ அதோட ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் சேர்த்தாதான் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி ஈவன் இது ப்ராசஸ்ல ஒன்னா இருந்தா கூட நேச்சுரலா அதுல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் கூட மிஸ் ஆகாம அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த நியூட்ரி டேஸ்ட் அது சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துல சொன்னேன், அந்த நியூட்ரி டேஸ்ட் இருக்கிறதுனாலதான் எல்லாருமே வந்து இதை வந்து நல்ல விதமா எடுத்துக்க முடியுது. ஸோ வந்து அந்த பிடிகாஸ் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் ஸ்கோரே 1 தான். அப்படின்னா
ஃபுல்லா அந்த 100% டைஜஸ்டிபிலிட்டி அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்களுக்கு அந்த போன மாசத்து வாங்கின புரோட்டீன் இது வந்து தீந்து போச்சு. தீந்து போயாச்சு. ஸோ அடிஷ்னலா எங்களுக்கு வந்து ஒரு புரோட்டீன் தேவைப்பட்டது. அகைன் வந்து ஒரு 200 கிராம்ஸ் புரோட்டீன் வாங்கணும். ஸோ 1/2 kg இருக்கு, 200 கிராம்ஸ் உள்ள பேக் இருக்கு, 1 kg பேக்கா இருக்குது, 3மே இருக்குது. புதுசா ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னைக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ அந்த அந்த அளவுக்கு டெய்லியுமே எங்களுடைய இதை சாப்பிட்றதுக்கு தான் மற்றதெல்லாம் சாப்பிடுவோம், இதுதான் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எங்களுடைய ஹோல் ஹெல்த்துக்குமே ஃபேமிலி ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம், 4 பேருக்கும் சொல்லலாம். இது மூலமா வந்து நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பிஸ்னஸும் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பணங்கிறது நிறையவே கிடைக்கும். ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட். இதை சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து லீடர்ஸ் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. செந்தில் சார், சம்பந்தம் சார் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஆசம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரோட்டீனை பற்றி வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் ப்ரோட்டீன் வந்து நமக்கு தேவை, ஸோ ப்ரோட்டீன் நம்ம உடம்புல என்னென்னலாம் பண்ணுது, ஸோ வந்து ப்ரோட்டீன் இல்லைன்னா வந்து என்ன நடக்கும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரலைட் ப்ரோட்டீன் பவுடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது எப்படி பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிகா ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்குது, 1% WHO கொடுத்துருக்கிற இதில் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கும் சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சு இது பண்ணியிருக்கோம், அவர் இப்போ நார்மல் இதுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப அந்த பெட் ரிட்டனாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ப்ரோட்டீன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நார்மலாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பாடியில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்காது. ஸோ இந்த ப்ரோட்டீன் எடுக்கும்போதே அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேவையான சத்து கிடைச்சதுனால டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இதோட சீக்ரெட். ஸோ அப்படி அற்புதமான ஒரு அந்த ப்ரோட்டீனை பற்றி வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ஷேர் பண்ணீங்க. ஃபண்டாஸ்டிக். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அருமையான ஒரு ஸ்பீக்கரோட இன்னொரு சப்ஜெக்டோட வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். பை. Recording stopped. Thank you.